சிவராஜ யோகம் அப்படின்னாக்கா இன்னைக்கு பல பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா சூரியன் மார்கழி மாதம் பிறந்தவர்களுக்கு சூரியன் வந்து தனுசுல தான் இருக்கும். ஆனால் சூரியனுடன் குரு இணைந்திருந்தால் மட்டும்தான் சிவராஜ் யோகம். ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இப்ப சொல்லியிருக்காங்க தெரியுமா, உண்மையான சிவராஜ் யோகம்ன்றது இதுதான். மார்கழி மாசம் பிறந்தவர்களுக்கு சூரியன் தனுசுல இருப்பாங்க. அந்த சூரியனுடன் குரு இணைந்திருந்தால் தான் சிவராஜ் யோகம். ரொம்ப பேர் இப்ப மாத்திட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த சூரியனுக்கு தனுசுல இருக்கின்ற சூரியனுக்கு 5-9 குரு இருந்தாலும் சிவராஜ் யோகம்ன்றாங்க. நிச்சயமாக சிவராஜ் யோகம் அல்ல, நிச்சயமாக சிவராஜ் யோகம் அல்ல. தனுசில் இருக்கக்கூடிய சூரியன் இணைந்த குருவுக்கு மட்டும்தான் சிவராஜ் யோகம். அது மட்டுமல்ல, அந்த ஒரு மாசம் பிறந்த அத்தனை பேருக்கு சிவராஜ் யோகம் வேலை செய்யுமா? நீங்க அப்படி வந்து அப்படி கேட்போம் இல்லையா? தனுசுல சூரியன் ஒரு மாசம் இருக்குமையா, குரு சேர்ந்திருந்தா சிவராஜ் எல்லாரும் இந்த ஒரு மாசம் பிறந்தா எல்லாருக்கும் வேலை செய்யுமா? அந்த சூரியனுக்கு குருவுக்கு 5, 9, 4, 7, 10 சந்திரன் இருந்தால் மட்டும்தான் சிவராஜ் யோகம். நிச்சயமாக மிக நல்ல நன்மையான பலன்களை, உயர்ந்த பலன்களை எந்த குடும்பத்தில் இப்படி ஒருத்தன் பிறக்கிறானோ அந்த குடும்பம் சீரும் சிறப்பாக விளங்கி வரும்.